நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ஒரு கிராமத்து மனம் வீசுது. எந்த படம் உங்களுக்கு? கோயில் காலை. ராமையா உஸ்தாவையா அதே ராமையா உஸ்தாவையா மேரே தேரே துஜ்கோ தையா மேரே தேரே துஜ்கோ தையா. ஹிந்தி. ஹிந்தி. ஓகே, அந்த கிளிப்பிங்க பார்த்தலாம். திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுட்டே கேள்றான். ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே புள்ளை காணாம போச்சா, பொருள் காணாம போச்சா, தங்க காணாம போச்சா, தாலி காணாம போச்சா, அதெல்லாம் இன்னைக்கு என் புருஷனை காணுங்க. சரி கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஓகே, சூப்பரான காமெடி சீன்ஸ். அதை வந்து எப்படி நீங்க வந்து கொண்டு வர போறீங்கன்றத பார்க்கலாம். காந்தி தாத்தா சுத்துனார் ராட்ட, பாத்தியார் எம்ஜிஆர் எடுத்தாரு சாட்டை, விஜய் டிவி தான் நம்ம கோட்டை. காமெடிக்கு இதான் நல்ல பேட்டை. பரவாயில்ல, அவ்வளவுதான் வேடு போல இருக்கு அவங்களுக்கு. திருவிழாவிற்கு திருட வந்திருக்கும் வாலிபர்களே, வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்களே, குளிக்காம வந்திருக்கும் ஆண்களே, குளிக்காமல் சென்ட் அடித்து வந்திருக்கும் பெண்களே, குமரி பெண்களை சைட் அடிக்க வந்திருக்கும் கிழவன்மார்களே. ஏய், நான் பேசணும். உங்க எல்லாருக்கும் அண்ணன் இப்ப வித்த காட்ட போறாரு. எல்லாம் ஜோரா கை தட்டுக்கு பாப்போம். தட்டா 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 புறா புறா. இப்ப இவனை நான் தூக்கி போட்டு மிதிக்க போறேன். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுக்க பாப்போம். அண்ணா போதும், எந்திரா வாங்க. உன்ன மாதிரி குரங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தா நான் வித்த தாண்டா காட்டணும். அண்ணே, நம்ம டீம் ஆளைய குரங்குன்னு சொல்றீங்க. பாரு, சாதா குரங்க சொன்னா மனுஷ குரங்கு கோவம் இருக்கு. அண்ணே, 1000 இருந்தாலும் நம்ம கேங் லீடர் கிங் காங் நீங்க தானே. என்ன பேச விடுங்கடா. என்னடா உங்களை பேச விட்டா? டேய் போதும்டா. இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு தகவல். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் பொண்டாட்டிகளை காணா சொல்லுங்க. உடனே அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நான் என்ன திருப்பி போயினடா? பேச விடுங்கடா. டேய் என்ன பேச விடுங்கடா? அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா வேற பொண்டாட்டி உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றா. இல்ல இல்ல இல்ல, தப்பா சொல்றானே. நீங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கல்ல, அதத்தான் உளறிட்டான். கரெக்டா சொன்னார் அண்ணே. ஆகவே காணாமல் போனால் நான் உங்களை கண்டுபிடித்து தெரிவேன். காணாமல் போனவர்கள் வந்து நாங்கள் காணாமல் போய்விட்டோம் என்று எங்களிடம் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும். ஓகே, தெளிவா பேசுங்க, தெளிவா. ஏய் இங்க பாரு, ஒரு சின்ன பையன். சின்ன பையன் தானே ராஜா. ஏண்டா டேய், அண்ணன் உன்னை எவ்வளவு நேரமா யாரு கேட்டுட்டு இருக்காரு, பதில் சொல்றான். டேய் நான் உனக்கு கேட்கவே இல்லடா. கேட்கலையா? அப்ப கேளுங்கண்ணே. ராஜா. அண்ணன் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுடா. டேய் நான் உன்னை கேட்கவே இல்லடா. அப்ப கேளுங்கண்ணே. ராஜா, ஆமா யாரா நீ? நல்லா அழுகுறானே. நல்லா அழுகுறா. ஏய் ராஜா, ராஜா ஏன்டா அழுகுற? அவங்க அப்பா அம்மாவை கேளுங்க. டேய் இருடா, முதல்ல அவன் ஏன்டா அழுகுறக்கே பதில் சொல்ல. ஏன்டா அழுகுற? டேய் கேட்டுக்க, அவன மனுஷன் மிருகமடா. ஏன்டா சொல்டா. டேய் ஒரு மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு. டேய் டேய் போத போ. டேய் ஏடா, அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஏன் லூசு பையலடா? டேய் என்ன பேச விடுங்கடா. நீங்க லூசுங்கறீங்களா? கேளுங்க. டேய் உங்க அப்பா யாரு? லட்டு. தீரே லட்டு அவர்கள் எங்க இருந்தாலும் லட்டு வேணும். ஆட கர்மாந்திரம் புடிச்ச நாயே. டேய் அந்த லட்டு எடுத்துக்குறா. ஏய் இது ஜிலேபிடா. ஈடா. டேய் விக்கு தண்ணி குறா.
டேய் தண்ணி எடுத்துக்குறா. தண்ணி எடுத்து கொடு. தண்ணி எடுத்துக்குறா. தண்ணி எடுத்துக்குறா. குடி குடி குடி. சாப்பிட முடியாது. டேய் ஒழுங்கா சொல்லு, உங்க அப்பா அம்மா யாரு? திடீர்னு கேட்டனா எப்படி சொல்லுவேன்? ஏன்டா திடீர்னு நான் என்ன ஆப்பமும் பாயாவுமாடா கேட்டேன்? ஆப்ப பாயவே. ஏன்டா நானே சொல்லி மாட்டிக்கிட்டேனடா. இதனால தனக்கு தானே தகுதி ஏத்திக்கிறதுங்கிறது. டேய் ராஜா, உனக்கு ஆப்பம் பாயெல்லாம் அப்புறம் வாங்கி தரேன். உங்க அம்மா யாரு சொல்லு. எங்க அம்மா பேரு மங்கம்மா. மங்கம்மா, நீ எங்கம்மா இருக்க? இவனை வச்சு நீளலம்மா தீ மாலலம்மா வாமா. வாமா. ஏய், மங்கம்மா எங்க இருக்க? எங்கம்மா எங்க இருக்க? மங்கம்மா எங்க இருக்க? ஆவோ ஆவோ. மங்கம்மா சீக்கிரம் வாமா. ஓ மகனா பாரும்மா. ஆஹா. அண்ணே. ஐயோ 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 அள்ளுதுனே. எங்கடா என் லட்டு என் தர்பூசணி அம்மா. என் ராசா என்ன பெத்த ராசா எங்கடா போன என்ன விட்டு ஏண்டி, அவன் உன்ன அம்மாங்கறான், நீ அவனை என்ன பத்த ராசாங்கற? யாரு யாரடி பெத்தது? சீ என்ற புள்ள துரும்பா இழைச்சு போச்சு. என்னடா பண்ண என்ற புள்ளைய? யார் இவனா துரும்பு? பாலத்துக்கு போற இரும்பு மாதிரி இருக்கானடி. பெரிய மனுஷனானா நீ? என் புள்ளைய இப்படியா பண்ணுவேன்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எது பெத்த வயிறா? 10 மாசம் சுமந்து பெத்தையா? யாரு கரெக்டா சொல்லு. இவனை நீ 10 மாசமா சுமந்த? நல்லா பாருடி, 20 மாசம் இருப்பான்டி. என்னடி ஆச்சு? காலையில இருந்து இவனுங்க எதுவுமே வாங்கி தரலம்மா. பாவி. பாவி என்ற கண்ணு இவனை பட்டினி போட்டியா நீ? உருப்படுவியா நீ? நாதாரி படுபாவி பெரிய மனுஷனுக்கு லட்சணமா இது என்ற புள்ள இப்படி பட்டி போட்டியே. ஐயோ ஏய், அத்தா நில்றி. இவனை நாங்க பட்டினி போட்டோமா? இவன் சாப்பிட்டு போட்டத பாரு. இதையே 4 பேர் சாப்பிடலாண்டி. ஏய் இங்க பார். பாய் முடியா. நான் உனக்கு பழம் வாங்கி தர சொல்லலாம். இருக்கு மேலையா? பலாப்பழம் வேணும். சின்ன பழமா வாங்கி தரேன். பெரிய பலாப்பழம். வாடா ராசா நான் வாங்கி தரேன். ஏய் ஏய் இங்க வா. இப்படி வா. இங்க வா. நீ 3500 ரூபாய் உன் பையன் சாப்பிட்டதுக்கு பில்ல கட்டிட்டு அப்புறமா இவன் இங்க இருந்து கூட்டு போ. 3500 ரூபாய்க்கு கத்துனா? ஆமா. என்ற புள்ள 3500 ரூபாய்க்கு கத்துனா? அவன் விட்ட 6000 ரூபாய்க்கு துண்ணுவாண்டி. எனக்கு என்ன புள்ள வேணாம், நீயே வச்சுக்கோ. ஏய் இங்க வாடி, இங்க வாடி. கூட்டு போடி, தயவு செஞ்சு கூட்டு போடி. 3500 ரூபாய் கொடுத்தலாம் கூட்டின்னு போக முடியாது. சரி நான் 4000 ரூபாய் தரேன், கூட்டு போடி. நான் 4000 ரூபாய் கொடுக்குறேன். நான் போதுமா? 4000 ரூபாய் காலையில டிஃபனுக்கு தான் கரெக்டா இருக்கும். அதானே. அதிகமா கேளுமா. அம்மா தாயே, என்கிட்ட வேற 4000 தாமா இருக்கு. தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிருமா. என்ற கணக்கு பண்ணலாம். ராந்தாய் போச்சு வாங்கிட்டு வாமா. வாங்கி போலாம்ல? அது தருவல்ல. முழுசா உனக்கு தாண்டி அப்ப சின்ன வாங்கிட்டு குட்டி போ. யானை குட்டி. 4000 இங்க. இல்லம்மா, ஒரிஜினல் காசு இல்ல, அதனால கேமரால காட்ட முடியாது. ஓகே நீ வாடா என் ராசா. கூட்டு போமா. மீதி லட்டு எடுத்துக்கிறேன். வாடா வாடா எடுத்துட்டு வாடா. அப்பனுக்கு 2 கொடுப்போம். வாடா என் செல்ல குட்டி, என் சிங்க குட்டி, ஆடி என் இந்த பொண்ணு துண்டு குட்டி. கட்ட ஃபேமிலியா இருப்பான்னு சொல்லுங்க. ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு அங்கே கேட்டுடலாம். இது ஒரு சின்ன சிம்பிள், எந்த விதமான சேஞ்ச் ஓவரும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு லைட் ஸ்கிரிப்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அற்புதமான உங்கள் நடிப்பு இதில் காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அதுவும் தம்பி சின்ன பையனாக நடித்த ஒரு அற்புதமாக நடித்தார். ரொம்ப லைவாக இருந்தது எல்லாமே. இது எந்த குறையுமே சொல்ல முடியல. அதனால் குறையே சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆக்சுவலாக. எந்த டைமிங்கும் ஒரு இடத்துல கூட எதுவும் மிஸ் ஆகாமல் பிரமாதமாக இருந்தது. லவ்லியாக இருந்தது, அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். அமுல் பேபி. அடப்பாங்க, நீங்க எப்பா பாரு எதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. நான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி என் வாய் என்ன டேப் ரெக்கார்டரா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. நானும் காமெடி ஆர்டிஸ்ட் தான், காமெடி பீஸு கிடையாது. இனிமேல் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன், சரியா? இனிமேல் நல்லா இருக்குன்னு ஒரு தடவையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. டைமிங் என்ன தீபன் இதுலயும் அங்க பின்னிட்டீங்க.
தீபன் சூப்பர், அமுதவாணன் அதை விட. சபர்ணா ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லாங்குக்கெல்லாம் பிடிங்க. நல்லா நடிச்சிங்க, டைமிங் தகுந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாங்கு மாற்றி இல்லை ஒரு வேறு வாய்ஸ்லேயாவது கொஞ்சம் வெரைட்டியாக தான் பண்ணிடுங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணீங்க. மொத்தத்தில் உங்களோட டீம் வந்து மாஸ் டீம். தேங்க்யூ தேங்க்யூ